தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தம். 2026 சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார் திரு சி. ஜோசப் விஜய். பதவியேற்ற சில நாட்களிலேயே சட்டமன்றத்தில் 144 வாக்குகளை பெற்று தனது பெரும்பான்மையையும் நிரூபித்து ஒரு வலுவான ஆட்சியை தொடங்கியுள்ளார். முதல் நாள் அதிரடி நடவடிக்கைகள். ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல் நாளிலேயே மக்களின் நலன் காக்கும் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு அதிரடி காட்டினார் புதிய முதல்வர். முதலாவதாக, தமிழகத்தின் ஒவ்வொரு வீட்டிற்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம். இரண்டாவதாக, இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க காவல்துறையின் கீழ் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு படை உருவாக்கம். மூன்றாவதாக, பெண்களின் பாதுகாப்பை 24 மணி நேரமும் உறுதி செய்ய பிரத்யேக பாதுகாப்பு படை மற்றும் உதவி மையம் அமைப்பு. மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் இந்த புதிய அரசில் சட்டம் ஒழுங்கை நேரடியாக சீரமைக்க உள்துறை மற்றும் காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளை முதலமைச்சரே தன் வசம் வைத்துள்ளார். மேலும் தமிழக வரலாற்றில் ஒரு புதிய கூட்டு ஆட்சி முறைக்கு வித்திடும் வகையில் காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு புதிய கூட்டணி அமைச்சரவையை அமைத்துள்ளார். நிர்வாகத்தில் தூய்மை, மக்கள் பாதுகாப்பில் உறுதி, மதுபான கடைகளில் வயது சரிபார்ப்பு நடைமுறையை கடுமையாக்கியது, அரசு ஊழியர்களுக்கு 2% அகவிலைப்படி உயர்வு மற்றும் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்கான அதிரடி நடவடிக்கைகள் என தமிழகத்தின் பொருளாதாரத்தை உயர்த்தும் வேலைகள் வேகமாக தொடங்கியுள்ளன. அது மட்டுமன்றி தென் தமிழக மக்களின் நலனுக்காக மதுரையில் தலைமைச் செயலக கிளை அமைப்பதற்கான திட்டமும் தீட்டப்பட்டு வருகிறது. சாதி, மத, பாலின சார்பற்ற ஒரு நேர்மையான நிர்வாகத்தை நோக்கி நகர்கிறது புதிய அரசு. சில வாரங்களிலேயே இத்தனை மாற்றங்கள் என்றால் வரவிருக்கும் நாட்களில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி எந்த அளவிற்கு இருக்கப் போகிறது? பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற உடனுக்குடனான முக்கிய தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.